அந்த பிரம்மம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் எந்த தப்பு நடந்தாலும் ஒருத்தன் திருடுறான்னு சொன்னால் அங்கே திருட்டு நடக்குதுன்னு சொன்னாக்கா அங்கே என்ன இருக்குது, அடித்தளமாக இருக்கக்கூடியது அங்கே பிரம்மம் தான் இருக்குது. ஒரு காம விளையாட்டு, தவறான விளையாட்டு நடக்குதுன்னாலும் அங்கேயும் அதுதான் இருக்குது. ஒரு ஹோமம் பண்ணுறீங்க, யாகம் பண்ணுறீங்க, யஜ்ஞம் பண்ணுறீங்க, அங்கேயும் பிரம்மம் இருக்குது. பிரம்மம் இல்லாத இடமே இல்லை. ஆனால் இதனால் எதனாலும் அது கலங்கப்படுவதே இல்லை. எங்கு வேண்டுமென்றாலும் அது இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அதான் இவர் பாரதியார் சொல்வது போல், கூலத்தையும் மலத்தினையும் வணங்கல் வேண்டும், கூடியின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம் அப்படிங்கிறார். வல்ல பெரு அணுவில்லா சக்தி இல்லா அணுவொன்றில்லை, மகாசக்தி இல்லாத வஸ்து இல்லை. மகாசக்திங்கிறது அவர் சொல்லக்கூடிய இந்த பிரம்மம் தான். மகாசக்தி இல்லாத வஸ்துவில்லை, அல்லலில்லை அல்லலில்லை, அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லல் உண்டோ? கேளப்பா சீடனே கழுதிய ஒன்றை கீழான பன்றியினை தாளைப்பார் திருகரமும் தலைமையில் குப்பி சங்கர சங்கர என்றே பணிதல் வேண்டும். மேளத்தான் இதை தெளிவாய் சொல்லுகின்றேன், மின்மட்டும் கடவுள் அன்று மண்ணும் மகுதே அப்படிங்கிறார். அப்போ அந்த பிரம்மம் வியாபகமாக இருக்கக்கூடிய பிரம்மம், பூரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறது. நீங்கள் ஒரு பகைவனை பார்க்குறீங்க, பகைவன்கிற பாவத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவனால் உங்களுக்கு ஏதோ கெடுதல் வந்ததுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அவனை விரோதியாக நீங்கள் பார்க்கும்போது கூட அங்கேயும் அவனுள்ளும் இந்த பிரம்மம் இருக்கிறது. எப்படி வியாபகமான இந்த பிரம்மம் உங்கள் கூட இருக்கோ அது அங்கேயும் இருக்குது. அதனால் அது இல்லாத இடமே இல்லைங்கிறதுனால அதுக்கு மிஞ்சி வேறு ஒன்று எது இருந்தாலும் அதெல்லாம் மித்தை தான். அதனால் உனக்கு நண்பன்கிறதுனாலும் சரி, பகைவனாலும் சரி, நீங்கள் தனியாக நினைக்கக்கூடிய ஆண் பெண் வேறுபாடு, மனைவி மக்கள் சுற்றம், இவை எல்லாமே வெறும் கற்பனை தான். இந்த பிரம்மத்தின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு கற்பனை. இது அறியாமை காலத்தில் திடமாக இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் பந்த பாசங்களை நம்ம கொடுக்கறது. எப்போ நீங்கள் இதை விசாரித்து அந்த உள்ளுக்குள்ளே நீங்கள் திரும்பி வெளிமுக பார்வை உங்களுக்கு உங்கள் விட்டு போய் அகமுக பார்வை உங்களுக்கு ஏற்படுதோ அப்பொழுதுதான் இந்த பூரண ஞானமானது நமக்கு திடப்படும். அழிவில்லாத பதந்தனை அகமுகத்தவர் சேர்வர். பாக்கி பேர்னால முடியாது. அழிவில்லாத பதந்தனை அகமுகத்தவர் சேர்வர். நமக்கு கடோபனிஷத்தான் சார், பராஞ்சி காணி வேதிர்த்தானி சிவம்பு தஸ்மாத் பராங் பட்சத்தின் அந்தராத்மன் கச்சித் தீரக பிரத்யேக ஆத்மானமைச்சத ஆவிருத்த சச்சுர் அமிர்தத்துவம் இச்சான். அதாவது பராஞ்சிகானி வைத்திருத்தான் சிவம்பு, இந்த மாயையில் ஏற்படக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினால் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களினால் உருவாக்கப்பட்ட இந்த உடம்பு, இந்த இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கருமேந்திரியங்கள், இந்த கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனுடைய விவகாரத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சேந்திரியங்கள், இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் எப்போதும் வெளிமுகமாகவே தான் இருக்குது. அது உள்முகமாக பார்க்கறதுல முயற்சி பண்ணால் தான் உள்முகமாக திருப்ப முடியும். அவனுடைய இயல்பு என்னன்னு சொன்னால் வெளிமுகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த முக்குணங்களிலே ஒவ்வொரு குணமும் ஒன்று இப்போ தமசு தான் ஜகத்தாக மாறி இருக்குது. ஜகத்தில் உள்ள ஜடப்பொருள்கள்லாம் தமசாக மாறி இருக்குது. சித்து தான் இங்கே தூய மனமாக மாறி இருக்குது. இப்போ ரஜோகுணம் தான் இந்த கர்மேந்திரியங்களாக மாறி இருக்குது. இப்போ இந்த பிரம்மமே தன்னை பகுத்து கொண்டு இந்த உலகமாகவும் இந்த ஜீவனாகவும் இருக்கிறதுனால இது எப்போதும் ஒன்றும் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. அதனால் இது நாட்டம் எல்லாம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், தன்னுடைய பகுதி அது வெளியில் தனியாக தெரியறதுனால அதை தன்னோடு சேர்த்துக்கணுங்கிறதுக்கு ஒரு முனைப்பு நமக்கு உள்ளுக்குள்ளே எல்லா ஜீவர்களுக்கும் அது இருக்கும். இப்போ உலகத்தை நம்ம ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், சேர்க்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நமக்கு முழுமையான என்னன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் தனியாக நமக்கு அந்நியமாக வெளியில் இல்லாமல் நமக்குள்ளே வந்துடணும். ஏன்னா இது நம்முடைய தான் அது. அதனால் இந்த பாவத்தினால தான் நம்ம எல்லா செயல்களும் செய்கிறோம். நமக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பணம் சம்பாதிப்பது, இப்போ சொத்து சேர்ப்பது, இது எல்லாம் காரணம் என்னன்னா, இந்த பிரபஞ்சமே நம்முடைய சொத்து, முழுக்க நம்முடைய சொத்து. அது நமக்கு வெளியில் தெரியுது. அது வெளியில் தெரியறத உள்ளே முழுங்கணும். ரொம்ப சின்ன குழந்தைக்கு கொடுக்குற பொருளெல்லாம் தூக்கி வாயில் வச்சுக்கணும். அது சாப்பிட்ற பொருளான்னு கூட தெரியாது, தூக்கி வாயில் வச்சுக்கணும். அதுபோல் நம்ம ஜீவபோகத்தில் இருக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி உள்ளுக்குள்ளே நம்ம அடக்கிக்கணும் அப்படின்னு செய்கிறோம் இல்லையா? அதை போல தான் நம்ம ஜீவர் இயல்பாகவே வெளிமுகத்தை தான் பார்க்குறாங்க.
வெளிமுக பார்வையை விட்டு உள்ளே பார்த்தான்னு சொன்னால் அந்த ஆனந்த கடலாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் அனுபவத்துக்கு வரணும். அனுபவத்துக்குன்னா அறிவாக பார்க்கப்படக்கூடிய பொருளாக இந்த இந்திரியங்கள் வெளிமுகத்தில் பார்க்கக்கூடியதுக்காக ஏற்பட்ட இந்திரியங்கள்னால உள்முகத்தில் போய் நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே உள்முகத்தில் அறிவு வடிவாக இருக்குது, பூரண அறிவு வடிவாக இருக்கிறது. அப்போ நீங்களும் வந்து அறிவு வடிவாக இருந்து தான் அதை அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி நான் அனுபவிக்கும் பொழுது எந்த காரியங்களும் இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களுக்கு வேறு வேலையே இருக்காது, எல்லாம் ஓஞ்சி போயிடும். ஆமாம், இதில் பஞ்சதசியில் அவர் கேட்குறாரு இல்லையா, ஆத்மானம் சேத் விஜானியா தகமஸ்மீதி புருஷக கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுசஞ்சரேத் அப்படின்னு கேட்குறார். இந்த ஆத்மானம் சேத் விஜானியா அயம் அஸ்மீதி, ஆத்மாவை இதுதான் நான் ஆத்மா அப்படின்னுட்டு எவன் ஒருத்தன் உணர்ந்தானோ அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்குது, எதுக்காக அவன் ஒரு காரியத்தை செஞ்சு உடம்பை அலட்டிப்பான் அப்படிங்கிறார். அப்போது அவனுக்கு கிருதகிருத்தியன் அப்படின்னு பேர். அதாவது ஜீவபோதத்தில் இருந்து கிருதகிருத்தியனாகி அவன் பிரம்மமாகணும். கிருதகிருத்தியன் ஆச்சுன்னா நமக்கு இனிமேல் செய்ய வேண்டிய வேலையே இல்லை, அப்பாடான்னு ஓஞ்சி படுக்கிறோம் பாருங்கள், அதுபோல் எந்த காரியம் செய்ய வேண்டியதில்லைன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கிருதகிருத்திய நிலை நமக்கு ஏற்படணும்னா நம்முடைய பூர்ணத்துவத்தை நம்ம உணர்ந்த பிறகு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டியதில்லை, எந்த காரியமும் அவசியம் இல்லை. எதற்காக எதை செய்ய போகிறோம், செய்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது, செஞ்சு என்னத்தை சாதிக்கணும்? சாதிப்பெல்லாம் ஒரே சாதிப்பு, நாம் பிரம்மங்கிற அனுபவத்தை உணர்றது தான். அதுதான் அவர் சித்துக்களெல்லாம் அவர் வந்து பெருசாக அவர் மதிக்கிறதில்லை. அவர் தான் சொல்லு, சித்தமாய் உள்ள பொருளை தேர்ந்து எடுத்தல் சித்தியாம். சித்தின்னா என்னன்னா சித்தமாக இருக்கக்கூடிய தன் சொரூப நிலை. அதாவது ஆல்ரெடி இட் இஸ் தேர். புதுசாக நீங்கள் வந்து ஏதோ பல பொருள்களை வந்து பல விசாரித்து அதனால் வந்து அது உருவாகக்கூடிய நிலை இல்லை பிரம்மங்க நிலைங்கிறது. அது சித்தமாக மாறுபடாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சித்தமாய் உள்ள பொருளை சேர்ந்து இருத்தல் சித்தியாம். இதுதான் நான் அப்படின்ட்டு தேர்ந்து அதுவாக இருத்தல் தான் சித்தி, பெரிய சித்தி அப்படிங்கிறார். சித்தின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஈஸியாக செய்ய முடியாத காரியம். அது ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம செய்கிறது. சித்தர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மண்ணை பொண்ணாக்குறாங்க, இப்படியெல்லாம் பல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லாராலையும் முடியாது. அதனால தான் இது ஒரு பெரிய சித்தியா அப்படின்ட்டு நம்ம சாதாரணம் சொல்லுவோம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு, அந்த சித்தியெல்லாம் சித்தி இல்லைப்பா, நீ உன்னுடைய சொரூபத்தை உணர்ந்து அது ஆல்ரெடி இருக்குது, பூர்ணமாக இருக்குது, கலங்கப்படாமல் இருக்குது, அதை நீ உணர்ந்து அதுவாக இருப்பது தான் சித்திங்கிறாரு. பிற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே. எப்படி சொப்பனத்துக்கு ஈடான சித்தி எவ்வளோ பெரிய சித்தியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சொப்பனமார் சித்திகளே அப்படின்ட்டு சொல்கிறார். அதனால் இப்போ ஆனால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு மனுஷன் ஒரு ஞானியாக இருக்கணும், நம்ம விட வித்தியாசமாக இருக்கணும்னு சொன்னால் அவர் ஏதாவது சித்தியை செஞ்சு காமிக்கணும். அவர்னால ஏதாவது அவர் நீ நல்லா இருன்னு சொன்ன அன்றைக்கி உடனே நமக்கு ஏதோ உடம்புல இருக்கிற வியாதி போயிடணும். இப்படி பல விதத்தில் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருத்தரை பார்த்து அவர் ஒரு ஞானின்ட்டு நம்ம யாராவது அறிமுகப்படுத்தணும்னு சொன்னால் என்ன ஆகும், உடனே கொஞ்சம் விபூதி கொடுங்க சாமி அப்படிமோ, இல்லாட்டி எனக்கு இந்த குறை இருக்குது நீங்கள் தான் அனுகிரகணும் அவர் சொன்ன உடனே நீங்கள் இட்டுன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து அவர் உண்மையான ஞானி அப்படிங்கிற ஒரு பாவம் தான் சாதாரண மக்களுக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து சித்தி இல்லை. அது ஒன்றாக மாற்றுவது, இருக்கக்கூடிய ஒரு பொருளை வேறொரு பொருளாக மாற்றுவது, அதுக்கும் சில முயற்சிகள்லாம் செய்யணும். ஆனால் அதனால் பிரயோஜனம் இல்லையே தவிர அது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது இல்லை. அதுக்கும் சில இதை செய்யணும். நம்ம கைவிலையுமே சொல்கிறது போல் அந்த காலத்தில் இரண்டையும் முயன்றவர்கள் இருந்தாங்க. அதனால் அவங்க இதையும் செஞ்சாங்க, ஞானியாகவும் இருந்தாங்க, சித்தர்களாகவும் இருந்தவங்களாம் இருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு ஞானம்தான் பிரதானம். ரமணர் சொல்வது போல் அந்த சித்துங்கிற நம்முடைய சொரூபத்தை சித்துன்னா அடைதல்னு பொருள், ஒரு பொருள். அப்போ அந்த சொரூப நிலையை மீண்டும் அடைதல், புதுசாக அடையிறதில்லை, மீண்டும் அடைதல், மறந்த பொருளை திரும்பி நினைவு கூறுதல். அதுதான் பிரத்னிய பிக்கைன்னு சொல்கிறது. அந்த ஞானத்துக்கு பேர் பிரத்னிய பிக்கை. பிரத்னிய பிக்கைன்னா நமக்கு தெரியும், அது முன்னாடியே தெரியும், மறந்துருந்தோம், ஏதோ ஒரு காரணத்தினால மறந்துருந்தோம், இப்போ ஞாபகம் வருது. அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள். நம்முடைய சொரூபங்கிறது அவ்வளோ சிம்பிள். புதுசாக நீங்கள் முயற்சி பண்ணி பல நூல்களில் போட்டு பிரட்டி எடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய வஸ்துவே இல்லை.
கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அது. கண்ணுக்குன்னா அகக்கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அது. வஸ்துன்னா அதுதான் வஸ்து, பாக்கியெல்லாம் வஸ்து இல்லை. பாக்கி எல்லாத்தையும் நம்ம வஸ்துன்னு சொல்கிறோம், அதெல்லாம் வஸ்து இல்லை. வஸ்துன்னாக்கா அந்த பிரம்மம் தான், நம்முடைய சொரூபந்தான் வஸ்து. எது வாஸ்தவமாக இருக்கக்கூடியது, நிலை மாறாமல் இருக்கக்கூடியது, முக்காலத்திலும் இருக்கக்கூடியது, பூரணமாக இருக்கக்கூடியது, பரிபூர்ண திருப்தியை தரக்கூடியது, அதுலேருந்து துக்கமே கலவாத நிலை அது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை அது. அதில் இருந்து நாம் அந்த அனுபவத்தை அனுபவ நிலையிலேருந்து வெளியில் வராமல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்க முடியுமோ அதுக்குள்ள முயற்சிகளை செய்வதற்காகத்தான் இப்போ நம்ம இந்த விசாரணையெல்லாம் செய்கிறோம், சத்சங்கங்கள்லாம் போகிறோம் வரோம்னு சொன்னாக்கா இது உணர்ந்து அதாக நிற்கிறது தான். இப்போ பகவானுடைய சன்னதியில் எப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்தவங்ககிட்ட அவர் சித்து வேலைகள் பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு சித்து வேலையும் பண்ணலை. ஆனால் அவருடைய சன்னிதானத்தில் நம்ம சொல்லக்கூடிய சித்துக்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்தது. இப்போ ஒரு சில இன்ஸ்டன்ஸை நம்ம பார்த்தோம்னாலே அந்த மகிமை எப்படி வெளிப்பட்டுதுன்னு சொல்லலாம். பூஞ்சான்னுட்டு வெஸ்ட் பாகிஸ்தானில், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்த பஞ்சாபில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாழ்ந்தவர் பூஞ்சா பாப்பாஜின்னு பின்னாடி சொல்லுவாங்க அவரை. அவர் ஆர்மியில் வேலை பார்த்தார். ஆர்மியில் வேலை பார்த்தாலும் கூட அவருக்கு இறைவனை அடைவதில், இறைவனை உணர்வதில், இறைவன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல பெரிய விருப்பம். சதா சர்வகாலமும் அவருக்கு மனசுக்குள்ளே இந்த ஓட்டம் தான். யாரை பார்த்தாலும் கேட்பா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, எனக்கு கடவுளை காட்ட முடியுமா இப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்டவர் இந்த வேலையை இந்த வேலையை ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த வேலையே வேணாம்னு சொல்லி முழு நேரமாக இந்தியா முழுக்க பல இடங்களுக்கு நூற்றுக்கணக்கான சாதுக்களை போய் சந்தித்து இந்த கேள்வி கேட்டு இது பண்ணியிருக்கார். ஆனால் யாருமே அவருக்கு அவர் புரிஞ்சுக்கிறாப்புல அவருக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய முறையில் யாருமே சொல்லலை. ஒரு நாள் இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியில் யாரோ ஒருத்தருக்கு பிச்சைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். பிச்சைக்கு வரும்போது ஒரு உணவை கொடுத்துட்டு, அவருக்கு உணவை கொடுத்துட்டு, சுவாமி இந்த மாதிரி நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, எனக்கு கடவுளை காட்டி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு சொன்னாராம். அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், என்னால் முடியாது, நீ திருவண்ணாமலைக்கு போ, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் உனக்கு இதை காட்டி கொடுப்பாரு அப்படின்ட்டு சொன்னாராம். சார் நான் சொல்லிவிட்டு, இவர் ஒன்றும் பெருசாக சொத்து அவர்கிட்ட இல்லை. அந்த இதில் பென்ஷன் வந்தது, அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு பெனிஃபிட் கொஞ்சம் அவ்வளோ வச்சுருந்தார். இருந்தாலும் அந்த பொருளை வச்சுக்கிட்டு அவர் புறப்பட்டார். புறப்புறத்துக்கு முன்னாடி அவருக்கு என்னன்னாக்கா, எப்படி இப்படி போகிறது, இவ்வளோ தூரம் போகிறோமே, செலவுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு விளம்பரம் வருது. சென்னையில் ஏதோ ஒரு நிறுவனத்தில் எக்ஸ் மிலிட்ரி மென்னுக்கு வேலைக்கு வேணும்னுட்டு இவர் அங்கேருந்து அப்ளை பண்ணுறாரு. அவருக்கு வேலைக்கு அவரை செலக்ட் பண்ணிடுறாங்க. அதாவது திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு இறைவனுடைய சக்தி எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஆனால் அவர் பண்ணிவிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, நீ வர்றதுக்கு செலவுக்கும் பணத்தை அவங்க அனுப்புகிறாங்க. தூரத்தில் இருக்கிறதுனால நீ இங்கே வேலையில் சேர்கிறதுக்கு வேண்டிய பிரயாண செலவுகளுக்காக கொஞ்சம் பணத்தை அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவர் போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு புறப்பட்டு வராரு. அவங்க அது மட்டும் இல்லை, பணத்தை கொடுத்துட்டு நீ இப்போ உடனே சேர வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மாதம் கழித்து சேரலாம் அப்படின்ட்டு செய்தியும் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஒரு மாதங்கிறது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் போய் நம்ம ரமண மகிழ்ச்சியை பார்த்துட்டு அப்புறமா இப்போ வேலையில் சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் ட்ரெயின் ஏறி இங்கே வராரு. திருவண்ணாமலையில் இறங்கி இங்கே உள்ள இதுக்கு மண்டபத்தில் சாமி உட்காந்துருக்கிற மண்டபத்துக்கு போல் பக்கத்தில் பார்க்குறாரு. பார்த்தாக்கா இங்கே உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவரை பார்த்தா அங்கே அவர் வீட்டில் சொன்னார், ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார் திருவண்ணாமலையில், அவரை போய் பாரு, அவர் உனக்கு இறைவனை காட்டி கொடுப்பான்னு சொன்ன ஆள் இவரே தான் அவர். அதை பார்த்த உடனே அவருக்கு டக்குன்னு இவர் ஏமாத்து பெருவழி போல் இருக்குது, தன்னை வரணும்னு தங்கிட்ட வரவழைக்கிறதுக்காக அங்கே இந்த மாதிரி சொல்லிவிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டார், நமக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு இந்த ஏமாத்து பெருவழியெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கீழே இறங்குறாரு. கீழே இறங்கும்போது அங்கே அந்த இதை சேர்ந்தவர் ஒருத்தர் கேட்குறாரு, என்ன இப்போ தான் நீங்கள் வந்தீங்க போல் இருக்குது, அதுக்குள்ளே போகிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த மாதிரி இந்த ஃப்ராடு இவர் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி இங்கே
பஞ்சாபில் நான் பார்த்தேன், என் வீட்டுக்கு தான் வந்தார். அப்போ வந்து இங்கே வர சொல்லிவிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாற்றி இவர் குழப்பம் நடத்துகிறாரு தெரியல அப்படின்னு அவர் சொன்னோன்னே, சிச்சி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள், அவர் அந்த மாதிரி இல்லை, அவர் 48 இது 48 வருஷமாக அவர் இங்கே வந்தார். வந்து திருவண்ணாமலைக்கு வந்து இது வரைக்கும் இந்த திருவண்ணாமலை விட்டு ஒரு அடி கூட அவர் வெளியில் போனதே கிடையாது. இங்கேயே தான் அவர் இருக்கிறாரு. அதனால் அவர் அங்கே வந்தார்னுட்டு சொல்லாதீங்க. அவர் வந்திருந்தால் வேறு ஏதோ சக்தி வெளிப்பட்டுருக்கலாமா என்னமோ தெரியாது, அவர் வரல. இது மட்டும் இல்லை, இது மாதிரி அமெரிக்காவிலேருந்து வந்த சில பெண்கள் சொல்லியிருக்காங்க, நான் அவரை வந்து அமெரிக்காவில் பார்த்தேன் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர் சரி நான் சொல்லிட்டு ஒரு கால் இருக்குமோன்னுட்டு ஒரு கொஞ்சம் சந்தேகத்தில் கொஞ்சம் அவருடைய கோபத்தில் கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டது. அப்புறம் நேராக கிடுகிடுன்னு சாமிக்கிட்ட போகிறாரு. சாமிக்கிட்ட போய் இதே கேள்வி கேட்குறாரு. கொஞ்சம் கோபத்தோடு, அவருக்கு இந்த பக்தியெல்லாம் இல்லை, கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டதுனால வந்து மனசில் ஒரு இது இருக்குது. சுவாமி நீங்கள் வந்து கடவுளை பார்த்துருக்கீங்களா, என்னை காட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு. நான் கடவுளை வந்து நான் பார்த்துருக்குறேன், ஆனால் உனக்கு காட்டி கொடுக்க முடியுமாங்கிறது தான் என்னால் முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் சாமி நீங்கள் தான் பார்த்துறீங்களே சொல்லி காட்டி கொடுக்க வேண்டியதானேன்னா, இல்லைப்பா அது வந்து நீயா பார்க்க வேண்டியது, பிரத்தியாரெல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய வஸ்து இல்லை, அது வெளியில் இருக்கக்கூடிய வஸ்து போல் கடவுள் இல்லை. இந்த மாதிரி அதனால் நான் வந்து அதை உனக்கு காட்டி இதுதான் கடவுள்னு உங்கள்கிட்ட காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து இல்லை. அதுக்கு உருவம்லாம் கிடையாது, அதுக்கு நாமரூபம்லாம் இல்லை, அது காட்டி கொடுக்க முடியாது. நீயா உன்னுடைய அறிவு வடிவாக ஒன்றுக்குள்ளே இருக்கிறது, அது நீயே தான். கடவுளுங்கிறது வெளியில் வேணும் தனியாக கிடையாது, அது நீயே தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏதோ புரிஞ்சது போல் இருக்குது, இருந்தாலும் வந்து அவ்வளவு தெளிவாகவும் புரியலை. சரி பரவாயில்லன்னுட்டு அவர் என்னன்னா, அவருக்கு பக்தி, கிருஷ்ண பக்தி அதிகம். கிருஷ்ணனை பற்றி இது உள்ளுக்குள்ளேயே பஜனை பண்ணுறது, ஜபம் பண்ணுறதுல கிருஷ்ணனே உருவம் எடுத்து வந்து ஆவிர்பவித்து இவரோட கூட பேசுவார், விளையாடுவார். அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் அவருக்கு நிறைய உண்டு. சிறு வயசுலேருந்து அந்த பக்தியில் தோய்ந்திருந்ததுனால அந்த மானசீகமான உருவம் வந்து இந்த மாதிரி நம்ம வியக்தமாக நம்ம பார்க்கக்கூடிய உருவமாகவே அந்த அனுபவத்தில் அவங்களுக்கு தெரியும், அவங்க கண்ணுக்கு தெரியும். அவதோடெல்லாம் ஊடாடுவாங்க. அப்படியெல்லாம் அவர் பண்ணுவார். அவர் என்ன பண்ணார், சரிதான் இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இன்னும் வேலைக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாள் இருக்குதுன்னு சொல்லி எங்கேயோ தனியாக ஒரு இதில் உட்காந்து ஒரு இடத்துல வாடகைக்கு பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார். தியானம் பண்ணிக்கிட்டே இருந்து பார்த்தாக்கா இந்த நல்ல அவருக்கு அந்த பழைய சித்தியோட இதனால் வந்து அந்த ஒரு வாரமும் நல்லா பொழுது போச்சு. கிருஷ்ணனோடையே அவர் வந்து விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருந்தார். சரி போவோம், இதோட நமக்கு இதுக்கு சென்னைக்கு போய் சேர்றதுக்காக போவோம், போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் இதுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் உதவி ஒன்று வேண்டியதில்லை எனக்கு கடவுளை பார்க்குறதுக்கு, நானே என்னுடைய முயற்சியிலே நான் கடவுளை பார்க்குறேன் அப்படின்னாரு. என் கடவுளை பார்க்குறியா, எப்போ பார்த்தேன் என்ன, இல்லை நான் ஜபம் பண்ணுறேன், ஜபம் பண்ணும்போது கடவுள் எனக்கு முன்னாடி இருந்து என்னோட பேசுகிறாரு அப்படின்னாரு. இப்போ இருக்காரா அப்படின்னாரு. இப்போ இல்லை, இப்போ எப்படி இருப்பார் அவர், நான் ஜபம் பண்ணும்போது வருவார் அப்படின்னாரு. நீ ஜபம் பண்ணும்போது வந்து பாக்கி நேரத்தில் அவர் இல்லைன்னு சொன்னாக்கா அது என்ன கடவுளுப்பா அது? கடவுளுன்னா எப்போதும் இருக்கக்கூடியவர், எல்லாமாக இருக்கக்கூடியவர். அப்புறம் நீ ஜபம் பண்ண மூட்டு வந்துட்டு போனான்னு சொன்னாக்கா அப்போ அவர் எப்படி கடவுள்னு சொல்கிறது? அதெல்லாம் ஒரு தோற்றம், அவனுடைய கற்பனை, அவனுடைய எண்ணம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு ஒரு கொஞ்சம் சலனம் ஏற்படுது. இருந்தாலும் அவர் முழுமையாக நம்பலை. இவர் நம்பாமல் இவர் ஊருக்கு போகிறாரு, வேலையை சேர்ந்துடுறாரு. வேலையில் சேர்ந்து சில மாதங்கள் ஆகுது. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து அவருக்கு இந்த கிருஷ்ண பஜனையை செய்கிறதுக்கு வாயே வரமாட்டேங்குது. என்ன பண்ண இது வரைக்கும் என்ன பண்ணாரோ அதெல்லாம் சுத்தமாக மறந்தே போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, மனசு நிற்கவே இல்லை. இந்த கிருஷ்ணனை பற்றி ஜபம் தொடர்ந்து பண்ண முடியலை, கிருஷ்ணனும் வரவும் இல்லை. அவருக்கு வந்து ரொம்ப சோகமாக போச்சு. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கேட்குறாரு, மெட்ராஸில் இருக்கிற நல்லா படித்தவங்க போனவங்கள்ட்டாலும் இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு போயிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு. அவங்களுக்கு ஒன்றும் சரியான விளக்கம் சொல்ல தெரியல. சரி நான் வந்து அவரே போய் கேட்போம், அவர் ஏதோ சொன்னார், அவரே போய் கேட்போன்னுட்டு திருப்பி திருவண்ணாமலைக்கு வராரு. திருவண்ணாமலைக்கிட்ட வந்து சாமிகிட்ட வந்து கேட்குறாரு,
இந்த மாதிரி நான் யாரோட உதவியும் இல்லாமல் நானே ஜெபம் பண்ணி கடவுளை வந்து வரவழைச்சி கடவுளோட பேசிக்கிட்டுலாம் இருந்தேன். இப்போ எப்படின்னு தெரியல, திடீர்னுட்டு எனக்கு அந்த பேரே ஞாபகத்துக்கு, கிருஷ்ணனுங்கிற பேரே வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு வாய் வரமாட்டேங்குது, மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, அவர் வரவும் இல்லை. நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. நீ எப்படி வந்த இங்கேன்னாரு. நான் என்ன கேள்வி கேட்குறேன், நீ இவர் என்னமோ பதில் சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் ட்ரெயினில் தான் வந்தேன்னாரு. சரி, ட்ரெயினில் வந்து அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் நான் அங்கேருந்து இறங்கி இது மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு இங்கே வந்தேன்னாரு. இப்போ மாட்டு வண்டி உங்கள்கிட்ட இருக்குதா, ட்ரெயின் உங்கள்கிட்ட இருக்குதான்னாரு. இல்லை, அது எப்படி இருக்கும், அதுதான் அது நான் என்னை இறங்கி விட்டேன், அது போயிட்டு தான் நான் இங்கே வந்துட்டேன்னாரு. அதை போல தான் நீ உன்னுடைய சாதனையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் உனக்கு எந்த சாதனையும் கிடையாது, உனக்கு நீ அடைய வேண்டிய சித்தியை அடையிறதுக்குடைய நேரம் வந்தாச்சு, நீ முழுமையாக இனிமேல் உன்னை உணர வேண்டியதுதான், இனிமேல் வந்து நீ இந்த சாதனைகள்லாம் செய்ய வேண்டியது இல்லைங்கிறதுக்கு அந்த இறைவனே கொடுத்த ஒரு சூச்சகமான குறிப்பு. அதனால் நீ அதுக்காக கலங்காத அப்படின்னு சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ணுறாரு. அந்த உபதேசம் பண்ணும்போது அப்போ தான் முதன்முறையாக பார்க்குறாரு, அந்த பகவானுடைய ரமணுடைய பகவான் வந்து அப்படியே ஒரு ஜோதி வடிவாக தெரிகிறாரு இவருக்கு. அங்கே ரமண பகவான் அந்த இடத்துல காணல, ஒரே ஜோதி வடிவாக தெரிகிறாரு. இவர் ஆழ்ந்து போய் ஏதோ சுகத்தில் இருக்கிறாரு. அந்த தரிசனம் வந்து அவருக்கு ரொம்ப நாழி அந்த தரிசனம் அப்படியே கிடச்சிது. அந்த தரிசனம் கிடச்ச பிறகு அதுலேருந்து பின்னாடி பகவான் ஒன்றுமே சொல்லலை, எதுவும் செய்யலை, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனால் இது தானாக நடக்குது இவருக்கு. அதுக்கு பிறகு இவர் மேலே ஒரு ஏதோ விசேஷமான ஒரு இது சக்தி உள்ள மகானவர் அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தான் தெரியுது. அப்போது அதுக்கு பிறகு தொடர்ந்து அவரோட இருக்கிறார். அவரை விட்டு நீங்கிறதுக்கே அவருக்கு மனசு இல்லை. அங்கே விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு வேலைக்கு போகிறதுங்கிறது கூட மனசு இல்லை. அப்போ ரொம்ப சிரமப்பட்டு போகிறாரு. போயிட்டு அப்புறம் திருப்பி இந்த மாதிரி எப்போ லீவு கிடைக்கும் 3 நாள் 4 நாள் வர முடியும்னாக்கா அங்கேருந்து வந்துடுவார், இங்கே தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது தேவராஜ முதலியார்னு ஒருத்தர் பகவானுடைய சிஷ்யர், அவர் சொல்கிறாரு, அப்போ பஞ்சாபில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த பிரிவினையினால் பெரிய கலவரம், எங்கே பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இந்துக்களும் முஸ்லீம்களும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் கொன்று மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். ட்ரெயின் பாகிஸ்தான் போகிற ட்ரெயினெல்லாம் வந்து இந்துக்களுடைய பணத்தோடு போகுது, பாகிஸ்தான்லேருந்து வர்றதெல்லாம் முஸ்லீம் பணத்தோடு வருது. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இதாக இருக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ உன்னுடைய பாகிஸ்தான் பகுதியில் இவரோட குடும்பம் இருக்குது, நீ போய் உங்கள் இதை வந்து குடும்பத்தை அழைச்சிட்டு வந்துடு, நீ இந்த நேரத்தில் அங்கே விட்டு வச்சுருந்தா அவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஆபத்தாக இல்லையாங்கிறது தெரியாது, ஆனால் நான் பகவானை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, நான் போக முடியாது அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, பகவான்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் சொல்கிறேன், அவர் வந்து போக மாட்டேங்கிறாரு, அவங்கள விட்டு போக மாட்டேங்கிறாரு, இந்த நேரம் ரொம்ப நெருக்கடியான நேரம், குடும்பத்தை அவர் காப்பாற்ற வேணாமாங்கும்போது பகவான் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ போய் தான் ஆகணும், நீ போய் நீ இது பண்ணிட்டு வாங்குற, நான் உங்களை விட்டுட்டு எப்படி போவேன் அப்படிம்பாரு. நீ எங்கே விட்டுட்டு போகிற, நான் உன் கூடவே தான் இருப்பேன், எப்போதும் உன் கூட தான் இருப்பேன், அதனால் நீ கவலைப்படாமல் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. சரிதான், அதை புறப்படுறார். அவர் புறப்பட்டு போகும்போது அப்போ என்னான்னு சொன்னாக்கா, ட்ரெயின்லேயே வந்து முஸ்லீம்ஸ் போகிற கம்பார்ட்மெண்ட்டு, ஹிந்துஸ் போகிற கம்பார்ட்மெண்ட்டுன்ட்டு பிரித்து வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே இனத்தோடு சேர்ந்தவங்க இருந்தால் ஒரு பாதுகாப்பு இருக்கணுங்கிற அளவுக்கு பயமாகி அந்த மாதிரி இருக்கிறாங்க. இவர் போகிறாரு, கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அந்த எல்லைக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரி இப்போ இந்துக்கள் இதில் வந்து யாருமே இல்லை, ஒருத்தர் 2 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு ஒரு வாய்ஸ் உள்ளே சொல்லுது, பின்னாடி வந்து அந்த இது கம்பார்ட்மெண்ட்டில் நிறைய இந்துக்கள் ஏறுறாங்க, வேறு கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க. ஒரு வாய்ஸ் சொல்லுது, நீ வந்து முஸ்லீம் இதில் போய் உட்காந்துக்க அப்படின்ட்டு. முஸ்லீம் இதில் போய் உட்காந்தோம்னாக்கா எப்படி கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்ட்டு இவருக்கு பயம். இருந்தாலும் அந்த வாய்ஸ் வந்து அவர் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அங்கே போய் உட்கார வைக்கிது. இவர் வந்து கையில் ஓம்ங்கிற இது பச்சை பதிச்சிருக்கிறாரு, காதில் கடுக்கன் இருக்குது. எப்படி இருந்தாலும் முஸ்லீம் இந்துங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும், ஆனால் பயம் இல்லாமல் போய் உட்காந்துருக்கிறாரு. அது போகிற வரைக்கும் வந்து அவரை யாருமே அடையாளம் கண்டுக்கல, அவர் யாருமே ஹிந்துங்கிறத பற்றி சிந்திக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை, எந்த விதமான துன்பமும் செய்யலை. ஆனால் அவர் போயிட்டுருக்கும்போதே வந்து பார்த்தாக்கா ஏதோ ஒரு ஸ்டேஷனில் முஸ்லீம்ஸ் எல்லாம் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி ஹிந்துக்கள் இருக்கிற கம்பார்ட்மெண்ட், இவர் எங்கே ஏறினாரோ முதல்ல ஏறி இறங்கினாரோ அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து பல கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சுத்தமாக எல்லாரையும் ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் சுட்டு பூசிக்கிட்டாங்க. ஒருத்தர் கூட மிஞ்சலை.
இவர் முஸ்லீம்களோடு சேர்ந்து இருந்ததுனால இவர் தப்பிச்சார். ஆனால் இவருக்கு ஆச்சரியம், எப்படி முஸ்லீம்களோடு நம்ம சேர்ந்து இருக்கும்போது ஏன் அவங்கள அடையாளம் கண்டுக்கல அப்படின்ட்டு. அப்புறம் எப்படியோ சரி இப்போ உள்ளே போகிறாரு. உள்ளே போய் ஒருத்தர் கூட அந்த பாகிஸ்தான் பகுதியில் இருந்துட்டு வெளியில் வர முடியல. இவர் எப்படியோ சிரமப்பட்டு 34 பேர் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க, 34 பேரையும் பத்திரமா அழைச்சிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துடுறாரு. எப்படி நடந்ததுன்னு அவருக்கும் தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. லக்னோவில் அவர் தங்கி, அவரோட நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவங்களோட தங்கி அங்கே ஏதோ சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். பகவானை பார்க்கல. பகவானை பற்றி அவர் அப்போவே பகவான்கிட்ட புறப்படும்போதே நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ போ அப்படின்னு சொல்லும்போது புறப்படும்போதே முதல் முறையாக அவர் காலில் விழுந்து பாதத்தை தொட்டார். சாதாரணமாக பகவான் யாரும் இப்போ தன்னுடைய பாதத்தை தொடுறது, காலில் விழுறத விரும்புகிறதே கிடையாது. ஆனால் அன்றைக்கி மட்டும் அவர் அதை அனுமதித்தார். இவர் காலில் விழுறத அனுமதித்தார். அப்போவே அவருக்கு ஒரு உணர்வு, இதுதான் கடைசி முறையாக நம்ம பகவானை சந்திக்கிறதா இருக்குமோங்கிற ஒரு அச்சம் மட்டும் அவருக்கு இருந்தது. அந்த அச்சத்தோடவே புறப்பட்டு வந்தவர் தான் இப்போ லக்னோவில் வந்தார். அங்கே இருந்திருக்கும்போது பார்த்தா 14/4/1950 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 8:47 மாலை 8:47க்கு அவர் ரோட்டில் நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வரும்போது திடீர்னுட்டு இருதயத்தில் ஏதோ ஒரு இடி விழுந்தாப்பில் இருந்தது. அப்படியே ரோட்லேயே விழுந்துடுறாரு. பெரிய ஹார்ட் அட்டாக் தான் எனக்கு வந்திருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு பயந்துட்டு எழுந்து நிற்கிறாரு. அப்போ சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வானத்தை பார்க்குறாங்க. வானத்தை பார்த்தா ஒரு வால் நட்சத்திரம் போகுது. அந்த நேரம் பகவான் தன் சமாதி ஆகிட்டார். இங்கே திருவண்ணாமலையில் சமாதி ஆகிட்டார். அவருக்கு அங்கே காட்டி கொடுக்குறார். அங்கே நின்று பார்த்த உடனே என்னது அப்படின்ட்டு அப்போ அடுத்த சில நேரங்கள்லாம் செய்தியில் வருது, இந்த மாதிரி பகவான் இந்த மாதிரி சமாதி அடைஞ்சிட்டார். அவர் சமாதி அடைஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வால் நட்சத்திரத்தில் இங்கே திருவண்ணாமலையில் பார்த்தாங்க. திருவண்ணாமலை மட்டும் இல்லை, இந்தியாவில் பல பகுதிகளில் பார்த்தன்ட்டு பின்னாடி அப்புறம் செய்தி வருது. அதை இவர் அந்த நேரம் அந்த பகவான் அவ்வளவு நெருக்கமாக இவர் பகவானை உபாசனம் பண்ணதுனால அவருக்கு தன்னுடைய நான் இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சு போகிறேங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு செய்தி தனியாக சொன்னது போல் அவர் அங்கே சொன்னாப்புல அந்த நிகழ்ச்சி அமைஞ்சு போச்சு. அப்படி அந்த நிலையில் ஒரு சாதாரண ஒரு ஜீவன் தன் மேலே முழுமையான நம்பிக்கை கூட அதுக்கு இல்லை. அப்படி இருந்தால் கூட அது பூர்வ புண்மையாக கர்மத்தினாலேயே என்னமோ தெரியல, பகவானோட அதுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு பரிபூர்ணமாக பகவானே நம்பி அவர் அதுக்கு பிறகு பகவானை போலவே லக்னோவிலையும் அது சுற்றுப்பகுதிகளிலையும் பல இடங்களில் இந்த மாதிரி உபதேசம் செய்து அவனுடைய காலத்தை கழித்தார். இப்போ அவருக்கு 1934 பிறந்தவர். இப்போ இருந்திருந்தாக்கா 98 வயசு. ஐ திங்க் ஹீ இஸ் நோ மோர் நவ். பல ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை ஒரு சிஷ்யருக்கு ஒரு சீடர் எவரையும் அவர் தன்னை யாரையும் சீடர்னு கூட சொல்லி ஏற்றுக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு யாராவது சொன்னாக்கா இவர்கிட்ட சொன்னாலே சரியாக போயிடும். மதுரை இதில் சென்னையிலேருந்துட்டு ஒரு ராமசாமி ஐயர் அப்படின்ட்டு ஒருத்தர் பகவானுடைய சீடர். அவருக்கு 1 மாதமாக விக்கல் வியாதி தீரவே இல்லை. எவ்வளோ மருந்து சாப்பிட்றாங்க, தீரவே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி பகவானுக்கு லெட்டர் எழுதி போடுவாங்க அங்கே இருந்துட்டு. அந்த தான் அப்போ அவருடைய பொண்ணு இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு மேலே இந்த மாதிரி விக்கல் தீரலை அப்படின்ட்டு லெட்டர் எழுதி போடுறாங்க. காலையில் தபால்லாம் வந்த பிறகு எல்லோரும் படித்து காமிப்பாங்க. அவர் அதுக்கு பயில் போட சொல்லுவார். இல்லாட்டி அவங்களுக்கு என்ன விளக்கமோ அதெல்லாம் சொல்லி எழுதி சொல்லுவார். இதை படித்தவர் சொன்னார், அவருக்கு ஒன்றும் இல்லை, கடுக்காய்ப்படி சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு எழுதி போடு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்மக்கிட்ட இருக்குல்ல அப்படின்ட்டு கேட்டார். தன்னுடைய சிஷ்யர் பக்கத்தில் இருக்க இருக்கு சாமி அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. கொண்டு வந்து கொடுத்தோன்னே எடுத்து ஒரு துளி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டார். இவர் கடிதம் எழுதியிருப்பார். கடிதம் போய் சேர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து மறுநாள் கடிதம் வருது. இந்த மாதிரி நேற்று 11 மணி 10 நிமிஷத்தில் அப்பாவுக்கு திடீர்னுட்டு விக்கல் நின்று போச்சு, அதுக்கு பிறகு வரவே இல்லை
அப்படின்னு. அப்போ தன்னுடைய பக்தனுடைய வியாதிக்கு இவர் மருந்து சாப்பிட்ருக்கார். இவர் இங்கே சாப்பிட்ட உடனே அங்கே அந்த வியாதியை நீங்கி போச்சு. இது போல் நூற்றுக்கணக்கான அனுபவங்கள் அவர் இந்த மாதிரி இங்கே நம்ம இதில் பார்த்தார் இல்லையா, பஞ்சாபில் போனது. இவர் போகலை இல்லைங்கிறதே தெரியும். இவருடைய சங்கல்பமும் அது இல்லை. ஆனாலும் சீடர்கள் இந்த மாதிரி இந்த பகவானை நம்பி இதை அந்த அனுபவத்தை பெறணுங்கிற விதி இருக்கிறதுனால இதெல்லாம் தானாகவே நடக்குது. அதே போல் தான் கணபதி அப்படின்ட்டு ஒரு பெரிய சமஸ்கிருத வித்வான். அவர் தபஸ்னாக்கா அவரை போல் தபஸ் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. அவர் சமஸ்கிருதத்தில் வல்லவர். கிட்டத்தட்ட ஒரு இரவிலேயே 500-600 சமஸ்கிருத கவிதைகளை ஏற்றக்கூடிய வல்லமை பெற்றவர். தமிழ்லேயும் பெரிய புலவர் அவர். அவருக்கு எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். அவருக்கு தெரியாத சாஸ்திரங்களே கிடையாது. ஆனாலும் கூட அவருக்கு அந்த தபஸ்னால் என்னங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு ஞானம் இல்லாமல் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிதாங்க. அவருக்கு இந்த மாதிரி இவர் நம்ம கேள்விப்பட்டார், இந்த மாதிரி மலையில் இந்த சுவாமி ஒருத்தர் இருக்கிறாருன்னுட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, நேராக அவரை போய் கேட்போம் அப்படின்ட்டு கேட்குறார். அப்போ அவர் பகவான் சொல்கிறாரு, நீ தபஸ்ன்னு சொன்னாக்கா வேறு எதுவுமே தபஸ் இல்லை. உன்னுடைய நீ ஜபம் பண்ணுறிய இந்த ஜபம் எங்கேருந்து கிளம்புது, அது நீ ஜபத்தை நிறுத்தும்போது எங்கே ஒடுங்குது, அதை கவனிய, அதுதான் தபஸ். அதுக்கு மிஞ்சிய தபஸ் வேறு எதுவுமே கிடையாதுங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பதிலை வேறு யாரும் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லைங்கிறதுனால அவர் மேல் அவருக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு பிடிப்பு ஏற்பட்ட போகுது. அவர் தான் இவருக்கு ரமணருங்கிற பெயரையும் கொடுத்தாரு, மகரிஷின்னு சொன்னார், பகவான் அழைச்சார். அவருக்கு பிறகு தான் பகவான் ரமண மகரிஷி அப்படிங்கிற அவருக்கு பெயரே உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிது. அவர் ஒரு நாள் திருவொற்றியூரில் ஒரு பிள்ளையார் கோயிலில் உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தபஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏதோ ஒரு சந்தேகம் வந்தோடனே அவர் நினைக்கிறாரு, இது இப்போ ரமணர்கிட்ட கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரமணர் உள்ளே நுழைகிறாரு. ரமணர் உள்ளே நுழைஞ்சி இவர் தலையில் கை வைக்கிறாரு. தலையில் கை வச்சோம்னா அவருக்கு ஒரு திடீர்னுட்டு எலக்ட்ரிக் ஷாக் அடித்தாப்புலேருந்து ஒரு 1000 சூரியர் சேர்ந்து உதிச்சா எப்படி ஒரு இது இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுது. அவருக்கு சந்தேகங்கிறதே என்னங்கிறதே தெரியல. அந்த மாதிரி எல்லாமே அந்த நிமிஷத்துலேயே எல்லா தெளிவும் ஏற்பட்டு போகுது. இது எங்கே அப்படி வந்தாரா அப்படின்னு கேட்டாக்கா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழித்து அவர் சொல்லிகிட்டு இருக்கார். திருவண்ணாமலையில் தன்னுடைய சீடன் பழனிசாமி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, 10 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நான் இந்த மாதிரி இங்கேயே உட்காந்துட்டுருக்கேன், திடீர்னுட்டு என் உடம்பு எங்கேயோ மேலே பறக்கிறாப்புல இருக்குது. அது கொஞ்ச நாள் கழித்து அந்த உடம்பும் மறைஞ்சி போச்சு. அப்புறம் போய் எங்கேயோ ஒரு இடத்துல இறங்குது. அது இறங்குனாக்கா பெரிய அகலமான வீதி. அந்த வீதியில் ஒரு பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயிலில் யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டுருக்குறாங்க. நான் ஏதோ உள்ளே போகிறேன். எனக்கு அப்போ தான் அது ஏதோ திருவொற்றியூர்னுட்டு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அவர் இந்த பக்கம்னா வந்தது கிடையாது. திருவொற்றியூர் பேரும் தெரியறது வாய்ப்பு இல்லை. அவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார், அது ஏதோ திருவொற்றியூர்னுட்டு எனக்கு ஏதோ ஒரு நினைவு. உள்ளே போகிறேன். அவர்கிட்ட பேசினேன்னா என்னன்னு தெரியலை. நான் போயிட்டுனா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாக்கா நான் இங்கே திருவண்ணாமலையில் நான் படுக்கையில் இருக்கிறேன் அப்படின்னு அவராக அவருடைய சிஷ்யர்கிட்ட சொல்கிறார். அதே நிமிஷத்தில் அவருக்கு அங்கே தரிசனம் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் அவர் நினச்சி எதுவுமே செய்யலை, சங்கல்பப்பட்டு. அவருடைய வாழ்க்கையில் சங்கல்பங்கிறதே கிடையாது. யாரையும் ஆசீர்வதிக்கணுங்கிற சங்கல்பமே கிடையாது. நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னா அவருடைய சன்னிதானத்தில் அது தானாகவே நிகழும். அதாவது எப்படி பிரம்மத்துக்கு சங்கல்பமே இல்லையோ, பிரம்மம் தன்னை தானாகவே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, அதை போலவே தான் இவர் உடம்போடு இருந்தாலும் கூட முழுக்க அந்த பூரணத்துவத்தோடையே அவர் இருந்திருக்கிறார். இப்படி பலருடைய அனுபவம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவர் ஆத்ம ஞானம் இவங்கெல்லாமே நல்ல தெளிவு பெற்று, இதுக்கு எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்காத தெளிவெல்லாம் இவருடைய சன்னிதானத்தில் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, இவருடைய கருணை ரொம்ப எளிமையானவர். எளிமைன்னு சொன்னாக்கா அவரை போல் எளிமை பார்க்க முடியாது. தான் பகவான்கிறதெல்லாம் அவருக்கு பிரஜையே கிடையாது. தான் ஒரு தனி வியக்திங்கிற கிடையாது. சின்ன பிள்ளை பாலரோடு
பாலராய் உண்மத்தரோடு உண்மத்தராய் ஞானிகள் இருப்பாங்கன்னுட்டுலாம் சாஸ்திரங்கள் சொல்லுது. அதுபோல் இவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பார். அடுப்பங்கரையில் போனாக்கா இவர் வந்து காய்கறி நறுக்கிறதுல இருந்துட்டு, சமையல் செய்கிறதுல இருந்துட்டு, பாத்திரம் துறக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வார். அவருக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப வறுமையில் தான். வறுமைன்னு சொன்னால் என்ன, ஆனால் யாராவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவரை சுற்றி பார்க்க வர்றவங்க 10-20 பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு நடக்கும். பெரிய அன்னதான சத்திரம் கணக்காக இருக்கும். ஆனால் இவருக்கு 10 பைசா இவர் கையில் கிடையாது. இவர்கிட்ட எதுவுமே கிடையாது. கோவணத்தை தவிர ஒன்றுமே இல்லை. இந்த கோவணம் கூட பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கிழிஞ்சு போச்சுன்னா அதை வந்து மரவாக வச்சுக்கிட்டு இடுப்புலையே வச்சுக்கிட்டு ஒரு முள்ளை எடுத்து, வேலியிலேருந்து முள்ளை எடுத்து அதிலேருந்தே நூலை எடுத்து அதை தைச்சி கட்டி அந்த கோமணத்தை கட்டிப்பார். வேறு கோமணம் வாங்குறதுக்கு நமக்கு யார் கொடுப்பா? யார்கிட்டையும் வாய் விட்டு அவர் எந்த காலத்துலையும் எதுவுமே கேட்ட கிடையாது. ஒரு துண்டு ஒன்று வச்சுருந்தார், மலையாள துண்டு யாரோ கொடுத்தது. அந்த துண்டை தான் துவட்டிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவார். அது என்ன ஆயிடுச்சுனாக்கா அது சரியான நெசவு சரியாக இல்லாததுனால என்னமோ கொஞ்ச நாளில் ஓட்ட விழுந்து ரொம்ப சல்லடை கணக்கு ஆகிட்டுது. இருந்தாலும் துவட்டிக்கிறதுக்கு அவருக்கு துண்டு வேணும். வேறு யார்ட்டையும் கேட்குறதுக்கு அவருக்கு வாய் வராது, கேட்கவும் இல்லை. அதை வந்து துவட்டி இது பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் உலர்த்திட்டு ஒரு மரப்பொந்தில் வச்சுருவார். ஏன்னா யாரும் கேலி பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த பொந்தில் வச்சுருவார். விளையாட்டு இருக்கிற பையன் ஒரு நாள் பார்த்து, சாமி கவர்னர் வந்து உங்கள் துண்டை வேணும்னு கேட்டு ஆள் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவானுங்க. இவர் வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறா போடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மறைச்சி வச்சுருப்பார். அப்புறமா யாரோ ஒரு சிஷ்யர் பார்த்துட்டு, இது வந்து நாங்கள் அபராதம் பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் கவனிக்காமலே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் 2 துண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படிலாம் எளிமைன்னா எளிமை. ஒரு மகாராணி வந்து புஸ்தகம் படிக்கிறதுக்காக அந்த ஸ்டாண்ட் வச்சுருப்போமே, அதை வாங்கிட்டு வந்தவர்கிட்ட கொடுத்துட்டு, இதை நீங்களே உபயோகப்படுத்தணும், நீங்கள் ஏதாவது எந்த சாமான் கொடுத்தாலும் இதை ஆஃபீஸில் கொண்டு வச்சுருவாங்க, இவருக்கு பயன்படுத்த வேணும்ன்ட்டு இல்லை, இது சிலது உபயோகப்படுத்துறது போல் சிலது மட்டும் உபயோகப்படுத்துவார். இதை வந்து அந்த அம்மா அந்த ராணி சொன்னாங்க, நீங்கள் தான் உபயோகப்படுத்தணுன்னாரு. சரிதான்னு சொல்லி அவர் தலைக்கு மேலே அங்கே ஒரு பீரோ வந்து அதில் வச்சுட்டு புஸ்தகம் எதாவது படிக்கும்போது அதை வச்சுக்கிட்டு படிப்பார். அவர் வந்து இப்போ இறப்புக்கு அந்த 15/4/50க்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அநேகமாக சமாதி அடைஞ்சிருவாருங்கிற நிலையில் எல்லாரும் வந்து நிறைய பேர் இந்தியா முழுக்க இருந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அவர் பார்க்குறதுக்கு வராங்க. பெரிய கியூ. யாரும் வந்து அவரை வந்து ஒரு நிமிஷம் கூட நின்று அவரோட பேசுகிறதுக்கு அனுமதிக்கலை. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இவர் பார்த்து அப்பப்போ கண்ணை திறந்து அவங்கவுங்கள பார்த்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தலையாட்டி இது பண்ணுவார். இப்போ இந்த அம்மா போகும்போது அவர் கையை தூக்க முடியலை. இடது கையில் வந்து கேன்சர் கட்டி தூக்க முடியலை. வலது கையை தூக்கணும்னு பார்க்குறாரு, முடியலை. இப்படின்னுட்டு கண்ணை காமிக்கிறாரு மேலே அந்த அம்மாக்கிட்ட, ராணிக்கிட்ட. அவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அந்த சிரமப்பட்டு அந்த வலிக்கிற கையையும் தூக்கி அந்த இதை படிக்கிற இதை வந்து காமிச்சாரான் அவர்கிட்ட. நீ சொன்னியே நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த இறக்கிற தருவாயில் இருக்கக்கூடியவர், அவ்வளவு துன்பத்தில் இருக்கக்கூடியவர், இந்த அம்மாவை ரெக்கக்னைஸ் இப்போ பார்த்த உடனே அந்த ஞாபகம் வந்து அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும், கருணை. என்ன நம்மளுக்கு கொடுத்த பொருள் மேலே அவர் இன்னும் ஞாபகம் வச்சுட்டு நம்மளையும் கவனிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அங்கேயே கதறி அவங்க அழுதாங்களாம். அதுபோல் யாரையும் ஏழை எளியவர்கள்ங்கிறதெல்லாம் அவருக்கு வித்தியாசமே தெரியாது. பணக்காரன் ஏழை அப்படிங்கிறலாம் தெரியாது. ஒரு முறை அவர் இதில் வந்து ஆசிரமத்தில் திருடுறதுக்கு 2-3 திருடர்கள் வந்துட்டாங்க. அவங்க வந்து பின்னாடி ஜன்னல்லாம் உடைக்கிறாங்க. ஜன்னல் உடைக்கும்போது, நீங்கள் ஜன்னல்லாம் உடைக்க வேணாம், நீங்கள் கதவு வாசல் திறந்துருக்கு, நீங்கள் உள்ளே வந்து என்ன வேணுமோ எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அவங்க வந்து அவங்களுக்கு திருடர்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. எந்த முறையில் அவங்க திருடுவாங்களோ அந்த முறையில் தான் திருடுவாங்க, எதை திருடுவாங்களோ அதை தான் திருடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தர்மம். அதனால் அவங்க வாசல் திறந்திருந்தால் கூட திறந்த வாசல் வழியாக வர மாட்டாங்க, ஜன்னலை உடச்சிக்கிட்டு தான் அவங்க வருவாங்க. அந்த மாதிரி அவங்க எவ்வளோ இவர் சொல்லி கேட்காம பண்ணாங்க. இல்லைப்பா, எங்களுக்கு மறுபடியும் கட்டுறது கஷ்டம், நீங்கள் நேராக வாங்க அப்படின்னாங்க. இல்லை, நாங்கள் வரமாட்டோம், உடச்சிட்டு தான் வரணுன்னா, இல்லை வேணாம், நாங்கள் எல்லோரும் வெளியில் போயிடணும், நீங்கள் வாசல் வழியாக வந்து வேணுங்கிறத எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரின்னுட்டு சொல்லி இவரும் எல்லோரும் சேர்ந்து வெளியில் வராங்க. வெளியில் வரும்போதும் ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து அடிக்கிறார். அவன் திருடன் அடிக்கிறான்.
ஒவ்வொருத்தரையும் முதுகில் கையில் காலில்ன்னுட்டு. பகவானுக்கும் தொடையில் ஒரு அடி பலமான ஒரு அடியை போட்டு தான் அவர் வெளியில் வராரு. வெளியில் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தாக்கா ஒரு பொருளும் பெருசாக இங்கே இல்லை. இங்கே ஒன்றும் இல்லைன்னு அவர் சொன்னாலும் கேட்கல. போய் பார்த்தா கடைசியில் ஒரு 6 ரூபா 7 ரூபா அளவுக்கு ஏதோ ரூபா இருந்தது. ஒரு சில பாத்திரங்கள் தான் இருந்தது. வேறு ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்கலன்னுட்டு அவன் போயிட்டான். மறுநாள் வந்து கேட்குறாங்க, ஏன் சுவாமி நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்க முடியாதா? உங்கள் மகாசக்தி உள்ள நீங்கள் வந்து இது திருடனுடைய செயலை வந்து தடுத்து நிறுத்திருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், அது எதுக்கு நம்ம செய்யணும்? இயற்கையில் எது நடக்குதோ அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது. அதை நம்ம இதுக்காக நம்ம முயற்சி பண்ணி அதை தடுத்து நிறுத்தணும். அவனுடைய தர்மத்தை அவன் செய்கிறான், நம்முடைய சாதுக்களுடைய தர்மத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் அப்போ சொல்லிவிட்டு உதாரணம் சொல்கிறாரு. விஸ்வாமித்திரர் இன்னொரு பிரபஞ்சத்தையே சொர்க்கத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய வலிமை உடையவர் தான். அவர் வந்து நினச்சிருந்தாக்கா ராவணனை வந்து ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணியிருக்க முடியாதா? இந்த ராவணனால் வந்து ராமர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், சீதை எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் நினச்சிருந்தா ராவணனை ஒரு நிமிஷத்தில் அவருடைய இங்கே இருந்தபடியே அவனை அழிச்சிருக்கலாமே, ஏன் அழிக்கலை? ஆனால் மகான்கள் வந்து இதெல்லாம் அழிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நடக்க வேண்டியது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும். நமக்கு அதை பற்றி என்னங்கிறது போல் இதுக்கு உதாசீனமாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிரபஞ்சத்தில் வந்து மாயையில் என்ன காரியங்கள்லாம் நடக்குதோ அதெல்லாம் அவங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. அதுபோல் நம்மளும் அதை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது, நமக்கு என்ன அதனால் அப்படின்ட்டு சொல்லுவாராம். இப்படி நீ அவருடைய அனுபவமான இந்த நிலைகளெல்லாம் மிஞ்சி அவருடைய உபதேசங்கள் வந்து இப்போ டாக்ஸ் ஆஃப் ரமண மகரிஷி அப்படின்ட்டு 2 வால்யூம் இருக்குது. அது இல்லாமல் உள்ளது 40 ஒன்று நம்ம படித்தோம்னு சொன்னாலே சகல சாஸ்திரத்தோட சாரத்தையும் இந்த உள்ளதுன்னா இருக்கக்கூடியது என்று இருக்கக்கூடியது அது இந்த பிரம்மம். அந்த பிரம்மத்தை பற்றி எவ்வளவு வந்து சிறப்பாக விளக்க முடியுமோ பல கோணங்களில் அதை நம்ம புரியும்படியாக அதை வந்து அவர் அதை விளக்கி அதில் எழுதியிருக்கிறார். அதுபோல் அருணாச்சல அஷ்டகம், அதுபோல் அருணாச்சல மகிமையை பற்றி நிறைய இந்த இதை பற்றி அருணாச்சல மலையை பற்றி நிறைய அவர் பாடியிருக்கிறாரு. அதுபோல் ஆன்ம பஞ்சகம், ஆத்ம பஞ்சகம்னுட்டு அதில் தான் எவ்வளவு ஆத்ம ஞானங்கிறது மிக எளிதுங்கிறத வந்து மிக எளிதான பாடல்களில் அவர் ஒரு 5 பாடல்களில் அதை பற்றி பாடுறார். அந்த பாடலை சொல்லிவிட்டு விளக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அந்த பாடலை சொல்லிவிட்டு இதை முடிக்கலாம். ஐயே அதிசுலபம் ஆத்ம ஞானம், ஐயே அதிசுலபம். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி என்னன்னாக்கா ஆத்ம ஞானம்தாங்கிறார். ஏன்னா அது எங்கே இருப்பது? இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம்னு சொன்னால் நம்ம சுற்றி இருக்குது. வேறு உலகப் பொருள்கள் ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து எழுந்து போய் அதை பெறணும். அதுக்கு ஒரு முயற்சி செய்யணும். அதுக்கு அது பொருள் வேணும். சரி, அது வேணும்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்காது. அது பிறர் வசமாக இருக்கும், இல்லை வேறு எங்கேயாவது இருக்கும். அதை உங்களுக்கு பொருள் வேணும். இப்படியெல்லாம் பிற பொருள்கள் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருள்கள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இதுக்கெல்லாம் முயற்சி வேணும். நீங்கள் உங்களை அசைச்சி நீங்கள் வெளியில் போய் தான் செய்யணும். ஆனால் இது தன்னுடைய சுரூபமாக தான் கூடவே இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, எங்கேயுமே நகர வேண்டியதில்லை. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டின்னு சொல்கிறாப்புல இருந்தபடி இருக்கிறத இருந்தபடி அனுபவிக்கக்கூடியது அந்த ஆத்மா ஒன்று தான். அதனால தான் சொல்கிறாரு ஆத்ம ஞானம் ஐயே அதிசுலபம் அப்படிங்கிறார். ஐயே அதிசுலபம் ஆத்ம ஞானம் ஐயே அதிசுலபம். மெய்யார் தமக்கும் கையா மலகக்கணி பொய்யாய் ஒழிய மிக மெய்யாய் உள்ளது ஆன்மா. அதாவது எப்படின்னு சொன்னால், இந்த நெல்லிக்கனி இருக்கு இல்லையா, நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க அங்கே நெல்லிக்கனின்னுட்டு ஏதோ தெளிவான விஷயத்தை அவ்வளோ தெளிவாக இருக்குதப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அது கூட பொய்யுங்கிறாரு. அதை கூட பொய்யாக்கிக்கிட்டு அதை விட தெளிவு அது. அதாவது நெல்லிக்கனி எப்படின்னு சொன்னாக்கா டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளுக்குள்ளே ஊடுருவி பார்க்கலாம். ரெண்டாவது அது வட்ட வடிவமாக இருக்கிறதுனால
அதனுடைய மறையப்பட்ட பகுதி கொஞ்சம்தான், பாக்கி பகுதியெல்லாம் இருக்கும். வெளிப்பட்டு கொஞ்சம் அதிகமாக பார்க்கக்கூடியதாகவும் மறைப்பட்ட பகுதி குறைவாகவும் இருக்கும். அது உள்ளங்கையில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளங்கையில் இருக்கிறது அந்த அதோட ஊடுருவி உள்ளங்கையே அந்த நெல்லியில் தெரியும். அவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதை விட எப்போ இதில் கொஞ்சமாவது மறைப்பு இருக்குது இல்லையா, ஆத்மாவுக்கு அந்த மறைப்பு கூட கிடையாது. அதனால் அதை சொல்கிறாரு, அதையும் பொய்யாய் ஒழிய மிக மெய்யாய் உள்ளது ஆன்மா அப்படின்ட்டு சொல்கிறார். மெய்யாய் நிரந்தரம் தான் நையாதிருந்திடவும் மெய்யாய் நிரந்தரம் தான் நையாது இருந்திடவும். அதுக்கு எந்த விகாரமுமே ஏற்படாமல், ஒரு நைவே இல்லாமல் முழுமையாக பூரணமாக மெய்யாக நிரந்தரம் கால பேதங்களை தாண்டி நேற்று இன்று நாளை என்று இல்லாமல் எப்பொழுதும் மெய்யாய் நிரந்தரம் தான் மெய்யாய் இருந்திடவும் பொய்யா உடம்பலகம் மெய்யாய் முளைத்தெழும். இந்த உடம்பு இந்த உலகம், அதாவது 3 தான் இருக்குது. உடம்பு ஒன்று, நான் ஒன்று, ஜீவன் ஒன்று, இந்த உலகம் ஜெகத்துன்னு ஒன்று, இன்னொன்று ஈசானன் அல்லது பிரம்மம். இது 3 தான் நம்ம அனுபவத்துக்கு இருக்கக்கூடிய 3 பகுப்பு. இதுக்குள்ளவே எல்லாம் அடங்கிடுது. இதுக்கு அந்நியமாக வேறு எதுவுமே இல்லை. முப்பொருள்னு சொல்கிறோமே, இந்த முப்பொருளுங்கிறது இதுதான். இதுக்கு அந்நியமாக வேறு எதுவுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த முப்பொருளாகிய இந்த பொருள் இது ஜகத்தும் ஜீவனும் பொய், ஆனால் மெய் போல தோன்றுது. அது நமக்கு பார்வைக்கு எப்படி இருக்குது, மெய் போல இருக்குது. பொய் மெய்யார் நினைவு அணுவும் உய்யாதொடுக்கிடவே மெய்யார் இதய விழி வெய்யோன் சுயமான்மா விளங்குமே இருள் அடங்குமே இடர் ஒடுங்குமே இன்பம் பொங்குமே ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தை ஐயே அதிசுலபம். பொய்யாய் மெய்யாய் நிரந்தரம் தான் நையாதிருந்திடவும் பொய்யாம் உடம்பு உலகம் மெய்யாய் முளைத்தெழும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு, பொய் மையார் நினைவு அணுவும் உய்யாது ஒடுக்கிடவே. இதெல்லாம் எங்கே தோன்றுதுன்னா எண்ணங்களில் தோன்றுது. இந்த உலகம் இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், அதுக்கு இருப்பு எங்கே கிடைக்கிதுன்னா நம்ம மனசில் கிடைக்கிது. நம்ம மனசு இல்லைன்னு சொன்னால் இந்த உலகமே இல்லை. ஸோ சிம்பிள். இது இந்த நம்ம பார்க்கக்கூடிய உலகம் இந்த பூமின்னு பார்க்குறோம். இந்த பூமி இல்லாமல் இத்தனை கிரகங்கள் இருக்குது, இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஒரு பால்வெளின்னு சொல்கிறாங்க. இந்த பால்வெளியை போல் பல்லாயிரக்கணக்கான பால்வெளி. இது இந்த பிரபஞ்சம் கண்ணுக்கு எட்டாத அளவில், எண்ணி பார்க்க முடியாத அளவில் விரிஞ்சு பறந்து கிடக்கக்கூடிய உலகம். ஆனால் இதுக்கு இருப்பு எங்கே இருக்குன்னா நம்ம மனசில் இருக்குது. இப்போ நம்ம மனசு இல்லைன்னா ஒரு நிமிஷம் அந்த மனசு இதிலேருந்து விடுபட்டு மனசு சுத்தமாக அந்த பிரம்மத்தோடு கலந்தது அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிரபஞ்சம் அழிஞ்சே போச்சு. இந்த பிரபஞ்சமே இல்லை, இவ்வளவும் இல்லை. இப்போ இருக்கிறதா தோற்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த மனசை அவரை தான் சொல்கிறார். நினைவு, இந்த பிரபஞ்சத்தை பற்றிய நினைவு கொஞ்சம் கூட முளைத்து எழாமல் ஒடுக்கிட்டின்னு சொன்னால் மெய்யார் இதய ஒளி வெய்யோன் சுயமான்மா விளங்குமே. அங்கே அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் ஆன்ம பிரகாசமானது சூரிய பிரகாசம் எப்படி நம்ம பல கோடி சூரியர்கள் 1 கோடி சூரியர்கள் ஒக்க உதித்தார் போல்னுட்டு சொல்லுவாங்களே, அதே போல் அந்த ஒரு அனுபவமானது உனக்கு ஏற்படும். இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் பொய் தான், அது மெய் போல் தோன்றுது. ஆனாலும் அதை போக்குறதுக்கு என்ன வழின்னு சொன்னால் ஒரே ஒரு வழி, மனசை அதிலேருந்து திருப்பு. வேறு எந்த விதமான செயலும் வேறு நம்ம செய்ய வேண்டியதில்லை. அவ்வளோ எளிது. ஐயே அதி சுலபம். ஆத்ம ஞானம் ஐயே அதி சுலபம் அப்படிங்கிறாரு. ஊனார் உடல் இதுவே நானா நினைவுகள் சேர் ஓர் நாரணு மதனால் ஊனார் உடல், இந்த ஊன் உடல் இருக்கு இல்லையே, ஊனார் உடல் இதுவே நானாம் எனும் இந்த உடல் தான் நான். இதுதான் அனர்த்தமே. இந்த நினைவே நானாம் நினைவுகள் சேர் ஓர் நார். இது இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம்னுட்டு ஒன்று தனியாக இருக்குது. இந்த உடம்பு இருக்குது. இந்த உடம்பை சார்ந்து இந்த உடம்பு அதை சார்ந்து இருக்கக்கூடிய பிரபஞ்சம். ஏன்னா இந்த உடம்பு தனியாக இருக்க முடியாது. பிரபஞ்சம் அது பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாக தான் அது இருக்க முடியும். இப்படி பலவிதமாக அது விரிஞ்சு போகிறதுக்கு காரணம் இந்த மித்தையானது இவ்வளோ பிரபஞ்சம் ஒரு பெருசாக விரிஞ்சு போய் இவ்வளோ துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது என்ன? ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இந்த உடம்பு நான்
அப்படிங்கிற நினைவு ஒன்று தான். அது இருக்கிறதுனால தான் இவ்வளோ காரியங்கள் நடக்குது. அதனால் சொல்கிறேன், ஊனார் உடல் இதுவே நானாம் எனும் நினைவு, நானா நினைவுகள் சேர் ஓர் நார் எனும் அதனால் நானார் இடம் எது என்று போனால் நினைவுகள் போய் இந்த நான் யார் அப்படின்னு விசாரிக்கணுங்கிறார். நான் யார்னுட்டு விசாரித்து உள்ளே போனின்னு சொன்னாக்கா, நான் என குகையுள் தானாய் திகழும் ஆன்ம ஞானமே. எங்கே விசாரிச்சுட்டு உள்ளே போனால் என்ன தெரியும்னா, எங்கே எஞ்சி நிற்கும் கடைசியாக நீ பார்க்கக்கூடியதுன்னா இந்த நான் இல்லை, இன்னொரு நான். 2 நான் இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு நான்கிறது நம்முடைய இயல்பான நான், இன்னொரு நாள் நம்ம கற்பிதமான நான். அந்த கற்பிதமான நான் தான் இந்த வெங்கட்ராமன்கிறது, இத்தனை உருவங்களாக இருக்கக்கூடியது, இந்த உறவுகளாக இருக்கக்கூடியது, இந்த பந்த பாசங்களுக்கு ஏதுவாக இன்ப சுக துக்கங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதெல்லாம் இந்த பொய்யான நான் தான். இதை நாம கற்பிச்சுக்கிட்டது. இன்னொரு நான் இதெல்லாம் கலவாத நான், சுத்த தூய நான், எல்லாருடைய நானும் சேர்ந்து ஒரு நான். அது எல்லாருமே நம்ம யாருன்னு கேட்டால் நான் முதல்ல சொல்கிறோம். அந்த நான் என்ன அடிப்படையாக இருக்குன்னா அது பொது, அது எல்லாருக்கும் ஒன்று தான். அது அங்கே வித்தியாசமே கிடையாது. இந்த பொய் நான் தான் வித்தியாசமாக நிறையா 140 கோடி ஜனங்களாக இந்தியாவில் இருக்குது, 750 கோடி ஜனங்களாக உலகம் முழுக்க இருக்குது. எத்தனையோ பிறவிகளாக, எத்தனையோ மிருகங்களாகவும் பறவைகளாகவும் இப்படியெல்லாம் பலவிதமான ஜீவர்களாக இருக்கக்கூடியது எல்லாமே இந்த பொய்யான நான். ஆனால் இந்த நானுக்கெல்லாம் அடிப்படையில் எல்லாருமே நான் தான் சொல்லுவாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் முதல்ல எடுத்தவொன்னே நான் தான்பாங்க. இந்த நான் சொல்லி அடுத்தாப்புறம் பாக்கி எதுவும் சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இது ஒரு க்ஷண நேரம் இருக்குது பாருங்கள், அந்த ஞானம் எல்லாருக்கும் பொதுவான நான். அதுதான் உண்மையான நான். அந்த நானுக்குள்ளே இது போடுவோம். நீ நானார் என்று நீ விசாரித்து உள்ளே போனின்னு சொன்னால் அங்கே தான் போய் தொட்டாகணும். அதிலேருந்தான் இதெல்லாம் முளைச்சி எழுதுது. அங்கே போய் தொட்டாகணும். அதுக்கிட்ட போயிட்டின்னு சொன்னால் ஆன்ம இதுதான் திகழும். இதுதான் ஆன்ம ஞானம். இதுவே மோனம், இதுவே ஏகவானம், இதுவே இன்பத்தானம். மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது, ஆனந்தத்தின் பிறப்பிடமாக இருக்கக்கூடியது, ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய நம்ம கர்மாவை செய்ய ஆரம்பிக்கிறோம். எப்போ நமக்கு எந்த தேவையுமே இல்லை, நான் பூரணன்னுட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு, நான் முழுமையானவன், எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு திடஞானம் நமக்கு வந்த பிறகு நம்ம என்னத்தை செய்ய போகிறோம்? அப்போ சொன்மானதன்கள் கண்மா சிறிதுமின்றி சும்மா அமர்ந்திருக்க அம்மா ஆத்ம ஞானமே. இதுதான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எளிய வழி. இது பார்க்குறதுக்கு நமக்கு சொல்லும்போது கேட்குறதுக்கு எளிய வழி இருந்தாலும் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானதாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா, பல பிறவிகளில் நாம்னு சொல்லி இந்த உடம்பையே நினச்சிருக்கோம். நம்ம ஞானம்னு என்னான்னு சொன்னால், நான் இந்த உடம்பு இல்லை, நான் சுத்த ஆன்மா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். சேத்திரைக்கு ஒரு ஞானம் என்னன்னு சொன்னால், நான் சேத்திரஜன், நான் சேத்திரம் இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். கைவல்யமும் என்ன சொல்லுது, இது ஞானம்னு சொன்னாக்கா உடம்புக்கும் உயிருக்கும், உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள வேறுபாடை எப்பொழுது அறிகிறாயோ அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லுது. ஆகவே அந்த ஞானம் நமக்கு வரும்பொழுது கண்மா சிறிதும் நம்மை விட்டு அகன்று விடும். அங்கே நம்ம செய்கிறதுக்குன்னுட்டு எதுவுமே கிடையாது. ஒன்றும் இல்லாமல் நிச்சாந்தியாக, நிச்சலனமாக, சாந்தமாக, சந்தோஷமாக எல்லாம் அதுவாக இருக்கக்கூடிய நிலையிலே நம்மால் இருக்க முடியும். ஆனால் அப்படி இருந்தோம்னா விவகாரங்கிறது நடக்க முடியுமா அப்படின்னு சொன்னால், விவகாரங்கள் அந்த நிலையிலே தானாக நடக்கும். இது எப்படி பகவானுக்கு இந்த காரியங்கள்லாம் எவ்வளோ எளிதாக நடந்ததோ, அவரை நம்பினவர்கள்லாம் இந்த காரியங்கள்லாம் பகவானே சங்கல்பிக்கலை, சங்கல்பம் பண்ண மாட்டார். அவர் சங்கல்பிச்சிட்டார்னா அவருக்கு மனசு இருக்கும். மனசு இருந்துன்னு சொன்னாக்கா தானே சங்கல்ப முடியும். அவர் கேட்குறாங்க, இவர் கஷ்டப்படும்போது ஆயுர்வேதிக்கில் அவருக்கு இந்த கேன்சர் வரும்போது ஆயுர்வேதிக்கில், அலோபதியில், ஹோமியோபதியில் பல விதத்துலேயும் அதை ட்ரீட் பண்ணுறாங்க. ஒன்றுக்கும் அது இடம் கொடுக்கல, அது வளர்ந்துக்கிட்டே போகுது. எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் சங்கல்பம் பண்ணாக்கா அந்த வியாதி உங்கள்கிட்ட இருக்குமா? ஒரு நிமிஷம் இந்த வியாதி உங்களை விட்ட நீங்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு நிமிஷம் நினைங்களேன் அப்படின்ட்டு எல்லாரும் கெஞ்சி அழுவுறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் எங்கே போவேன், என்கிட்ட எங்கே மனசு இருக்குது,
நான் ஒருத்தன் ரமணன் இருக்கிறேன், எனக்கு உடம்புன்னு இருக்குது, அதில் எனக்கு கை இருக்குது, அந்த கையில் ஒரு வியாதி வந்திருக்கு, அது போகணும் அப்படின்ட்டு நினைக்க சொல்கிறீங்களே, இந்த நினைப்பெல்லாம் நினைக்கிறதுக்கு எங்கிட்ட எங்கே இருக்குது மனசுங்கிறார். என்கிட்ட மனசு இருந்தால் தான் நான் நினைப்பேன், என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் எல்லாமே இந்த உலகம் முழுக்கவே வெறும் எண்ணங்கள் மயம். ஸோ நம்ம சுகமாக வாழணும் அப்படின்னு நினச்சா நமக்கு எண்ணங்களை தூய்மைப்படுத்தினா போகிறோம். நண்பன் ஒருத்தன் நினைக்கிறது, பகைவன் ஒருத்தன் நினைக்கிறது, நல்லதுங்கிறது நினைக்கிறது, கெட்டதுங்கிற நினைக்கிறதுலாம் என்ன, எல்லாமே எண்ணங்கள் தான். உங்கள் எண்ணங்களுக்கு விட்ட வரலைன்னா, எண்ணங்களுடைய வட்டத்துக்குள்ளே எந்த செய்தியும் வரலைன்னா அதனால் உங்களுக்கு துன்பமும் இல்லை, அதனால் உங்களுக்கு தனியாக இன்பமும் கிடையாது. யாரோ ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், அந்த தப்பு ஒரு நிமிஷம்தான் அவன் செஞ்சுருப்பான். நீங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் திருப்பி நினச்சி பார்த்து அவன் பண்ணிட்டான்னு சொல்லி பகைமையை வளர்த்துக்கிட்டு துன்பத்தை வளர்த்துக்கிறீங்களே தவிர, அந்த ஒரு நேரம் நிகழ்ந்த நிகழ்வு உங்களால் மறக்க முடிஞ்சுன்னு சொன்னாக்கா, ஒதுக்க முடியும்னு சொன்னாக்கா, வாழ்க்கையில் துன்பங்கிறது இங்கேருந்து வரும். ஸோ துன்பம் இன்பங்கிறதெல்லாம் வெளியிலேருந்துட்டு எங்கேயுமே வரல, எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு பகைவனும் கிடையாது, நமக்கு நண்பனும் கிடையாது, நமக்கு கெடுதல் செய்யவும் யாராலையும் கெடுதல் செய்யவே முடியாது. நம்ம நினச்சோம்னா தான் செய்ய முடியும். அதாவது நமக்கு துன்பம் வர்றதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க, 2 ஆரோ, ஒரு ஆரோ வெளி உலகத்துலேருந்து உள்ளே வருது, ஒரு அம்பு, இன்னும் ஒரு அம்பு நமக்கு நாமே எடுத்து குத்திக்கிற அம்பு. நமக்கு ஏற்படுற துன்பங்களெல்லாம் எல்லோரும் நினச்சி பாருங்கள். எந்த துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பங்கள்லாம் நம்ம திருப்பி அதை துன்பம்னு நம்ம நினைக்கும் போது தான் வரும். நம்ம நினைக்கலைன்னா துன்பமே இல்லை. நீங்கள் சுகமாக இருக்கணும்னு நினச்சாக்கா ஒன்றும் இல்லை, இந்த தியாகம் பண்ணணும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. பிரத்தியாருக்காகலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நீங்களே உங்களை உங்கள் மனசில் இந்த எண்ணங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும், பகைமை உணர்வு இல்லாமல் இருக்கணும், போட்டி பொறாமை அழுக்காறு அவா வெகுளி இதெல்லாம் இல்லாமல் ஒதுக்க முடிஞ்சுதுன்னு சொன்னால், இதனால் நமக்கு சுகம் வர்றதாக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். பொறாமைப்படுறோம், கோபப்படுறோம், இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள் நம்ம ஈடுபட்டு காரணம் பிரத்தியார் மேலே சொல்லிடுறோம். அவங்க இப்படி பண்ணாங்க, அதனால் எனக்கு எப்படி கோபம் இல்லாமல் இருக்க முடியும், இந்த மாதிரி இதில் கூட கோபம் இல்லான்னாக்கா மனுஷன் தானாவன், நமக்கு மானம் இல்லையா, மரியாதை இல்லையா, இதெல்லாம் இருந்துன்னு சொன்னாக்கா உனக்கு வேணும்னு நினச்சின்னா துன்பப்படுறதுக்கு தயாராக இருக்கும். அப்புறம் ஏன் எனக்கு துன்பம் வந்ததுன்னு கேட்காத. இவெல்லாம் வெறும் எண்ணங்களுடைய குவியல், அவ்வளோதான். இது ஒருத்தர் திட்டுறாங்கன்னு சொன்னாக்கா அந்த திட்டுங்கிறது ஒன்றும் இந்த வார்த்தைகளை தனித்தனி எழுத்துக்களாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் பொருளே கிடையாது, வெறும் சப்தம் தான் அது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு பொருளை நீங்களாக கொடுத்து அதனால் நீங்களாக துன்பத்தை வளர்த்துருங்க. அதனால் உலகத்தில் துன்பங்கிறது தனியாக எங்கேயுமே இல்லை. துன்பங்கள்லாம் நம்முடைய எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும்னு சொன்னால் பகவான் சொன்ன வழியில் சொன்மானத தனுவில் கண்மா சிறிதுமின்றி சும்மா அமர்ந்திருக்க அம்மாகத்தில் ஆத்ம ஞானமேங்கிறார். அவ்வளவு தெளிவாக இருக்குது. அதனால் எந்த காரணத்தை கொண்டு யாருனால உங்களுக்கு உங்கள் சுவாபத்தினால பழக்கத்தினால அவருங்க இப்படி பண்ணிட்டார் இவர் இப்படி பண்ணிட்டாருங்கிறது போல் இனிமேல் செய்து வந்தால் கூட அந்த நிமிஷமே அதை மனசில் வச்சுக்காமல் மனசில் அண்டை விடாமல் ஒதுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாள் துக்கம் வராது. நீங்கள் மன்னிக்கிறது, அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேங்கலாம் அடுத்த விஷயம், அது பெரிய விஷயமாக உலகத்தார் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மன்னிக்கிறதானே, நீங்கள் காதே கொடுக்கல, உங்களுக்கு அந்த எண்ணத்திலே பதியவே இல்லைன்னு ஒதுக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஏது பிரச்சனை அது. அதனால் இந்த மாதிரி பகவானை போல் அவர் மனசே இல்லாமல் தான் இருந்தார். அந்த முழுக்க மனசே இல்லாமல் இருந்தார் அவர். ஒரு அம்மா சங்கரம்மா முடிஞ்சு போச்சா, ஒரே இந்த இன்சிடெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சங்கரம்மான்னுட்டு ஒரு அம்மா, அவங்களுக்கு துக்கம், வாழ்க்கையில் ஏகப்பட்ட துக்கம் ரொம்ப அனுபவிச்சுட்டாங்க. பகவான் சந்நிதிக்கு ஒரு நாள் நின்னாங்க, ஒரு நாள் முழுக்க நின்னாங்க. நின்னவங்க ஒரு உபதேசமும் அவரும் ஒன்றும் இவங்களும் ஒன்றும் சொல்லலை, அவங்களும் ஒன்றும் கேட்கலை. நின்றுக்கிட்டே இருந்தால் மணிக்கணக்காக காலையில் வந்தவங்க சாயங்காலம் வரைக்கும் அப்படியே பகவானை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இத்தனை காலமாக சேர்த்து வச்சுருந்த மூட்டையான துக்கங்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. எல்லாம் தன் கண் முன்னாடி எல்லாம் கரைஞ்சி ஓடுறாப்பில் இருக்குது. தான் ரொம்ப சுத்தமாக தூய ஒரு நிலையில் இருக்கிறாப்புக்கு எல்லாம் கங்கை நீரை விட்டு கழுவி விட்டால் எப்படி சுத்தமாக இருக்குமோ ஒரு இது அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு மனசில் எண்ணங்கிறதே உதிக்கலையாம். சமையல் காரியங்கள் செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க சமையல் காரியங்கள்லாம் நான் தான் செய்கிறேன்,
ஆனால் எனக்கு வந்து அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எண்ணங்களே இல்லாமல் தான் என் மனசு இருக்குது, எங்கேருந்து சலனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட வந்து அவங்க ஒரு சந்தேகம். அப்போ இதுதான் வந்து ஞானமா அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தேகம். பகவான்கிட்ட கேட்குறாங்க. ரொம்ப நடுக்கத்தோடு போய், சுவாமி அன்றைக்கி வந்த பிறகு அன்னையிலேருந்துட்டு நான் அப்படியே மனசு சுத்தமாக இருக்குது, என்கிட்ட எந்த விதமான எண்ணங்கள் அலைகளே வரல, ஆனால் எல்லா காரியமும் நான் சுத்தமாக தான் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது அவர் உடனே இது கைவல்ய நவனி தான் அந்த 93வது பாடலில் சொல்லியிருக்க அப்படிங்கிறார். அந்த அம்மா கைவல்யம் ஞானவாசிட்டம்லாம் முன்னாடியே படிச்சிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், இது எந்த இதை சொல்கிறாருன்னா, ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த சன்மங்கள் ஆண்ட மெய்யனே. இவங்ககிட்ட கேட்குறதுக்கு அவருக்கு கூச்சம். அதனால் அவர் இந்த பாவத்தில் சொல்கிறாங்கங்கிறத அவர் சொல்லி அந்த பாட்டை ஞாபகப்படுத்துகிறாரு. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த சன்மங்கள் ஆண்ட மெய்யனே, உபதேசிக்க வெளிவந்த குருவோ போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு உதவினாயும் செய்யுமாறு ஒன்றும் காணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சரியே, அது பதில் வந்து அடுத்த பாட்டில் இருக்குதே அப்படிங்கிறாரு. அடுத்த பாட்டில் இருக்குன்னா, சீடன் இவ்வாறு கூடு தேசிக்கிற மகிழ்ந்து நோக்கி, என்னப்பா, சீடன் இவ்வாறு கூட சேர்ந்து தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்ட வாயனை இருத்தி கிருபையோடு அருளி செய்வார், துட்ட வாதனைகள் மூன்றும் தொடராமல் இருப்பாயில் அதுவே நீ செய்யும் உதவியாமே அப்படின்ட்டு சொல்லியிருக்குங்கிறத அந்த இந்த கைவல்ய நவனி செய்களை வந்து சுட்டி காட்டி அவங்க சந்தேகத்தை போக்குறார். அப்போது நீ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எனக்கு உதவி. அது யாரும் கூட வரும்போது பேசினாங்க, குருவுக்கு நம்ம என்ன செய்கிறதுனா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, குருவாக இருக்கணும், அவ்வளோதான். குரு எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் நடந்துக்கிட்டோம்னாக்கா தான் குருவுக்கு செய்யக்கூடியது. பாக்கி நமக்கு காரியங்கள்லாம் செய்யலாம், எவ்வளோ வேணாலும் செய்யலாம். அவருக்கு உதவியாக இருக்கலாம். அவர் இல்வாழ்க்கையில் இருந்தான்னு சொன்னால் அவருக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் நம்ம செய்யலாம். ஞானியாக ஒரு ஆசிரமத்தில் இருந்தாலும் அவருக்கு வேண்டியெல்லாம் செய்யலாம். அப்படியெல்லாம் செய்யும்போது நமக்கு மேலும் மேலும் சித்த சுத்தி ஏற்பட்டு நமக்கு ஞானம் திடப்படுறதுக்கு உதவியாக இருக்குமே தவிர, அவருக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னு சொன்னால், நீ என்ன போல் ஆகணும். பகவான் அதான் சொல்கிறாரு, எல்லாமுமாம் பரனை ஏற்றுதல் என்பது உண்டோ அவ்வல்லானாய் மன்னுதலின் மற்றுங்கிறார். பகவானை போய் நீ இப்போ வாழ்த்துறதுக்கு என்ன இதுன்னு சொன்னால், அதுக்கு என்ன பெரிய விசேஷம்னா, நீ அந்த பகவானை போல் ஆகணுங்கிறார். எல்லாமுமாம் பரணி ஏற்றுதல் என்பது உண்டோ அவ்வல்லானாய் மன்னுதலின் பெற்று, அவனை போலவே இருப்பதை தவிர வேறு எந்த முதத்தில் நீ அவனை வாழ்த்த முடியும்? உன்னை போல உயர்ந்தவன் இல்லை, உன்னை போல கருணை கடல் இல்லை, உன்னை போல வள்ளல் இல்லை, அப்படியெல்லாம் பாராட்டிட்டு நீ வேறு மாதிரியாக இருந்தீன்னா என்ன அர்த்தம்? நீயும் வள்ளலாகவும் கருணை கடலாகவும் மற்ற ஜீவிகளிடமும் மாறினாத்தான் நீ அந்த கடவுளை வாழ்த்தினது, அந்த கடவுளுடைய குணங்களை சிறப்பித்து பேசினதுக்கு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அது வெறும் துதி, வெறும் புகழ்ச்சி மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்கிறார். அதுபோல் நம்ம வந்து குருவை பற்றி பேசுகிறோம், சிந்திக்கிறோம், இறைவனை பற்றி சிந்திக்கிறோம், பிரம்மத்தை பற்றி சிந்திக்கிறோம்னு சொன்னால் அந்த சுரூபமாகவே நாம் மாறணும். அந்த சுரூபமாகத்தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் மாறுறதுன்னு சொன்னால் என்னாட்டா, நமக்கு தெரியாமல் வந்து ஒரு ஆவரணம் வந்து அனாதியாக இருக்குது. அந்த அனாதியாக இருக்கிற ஆவரணத்தை இந்த குரு உபதேசத்தினாலேயும் அவருக்கு கூட செய்யக்கூடிய சேவையினாலேயும் நாம் வந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு அறிவதனாலேயும், சத்சங்கம் அவங்களோட இருந்து பல அனுபவங்களை பெறுவதனாலேயும் அந்த ஆவரணமானது நீங்கி நம்முடைய சுயஸ்வரூபமாகிய அதுக்கு குடிச்சோடி பிரகாசம்லாம் அதுக்கு முன்னாடி வெறும் தூசு தான். இருந்தாலும் வேறு வழியில் எப்படி சொல்கிறது? நம்ம முன்னாடி சொன்னது போல் அம்பாளை பற்றி வர்ணிக்க வாய் இல்லாமல் மௌனமாக இருந்தது போல் தட்சிணாமூர்த்தி எப்படி இருந்தாரோ அதை போல் நம்ம இருந்து மௌனமாக இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சத்தை மித்தைன்னு ஒதுக்கி தள்ளிட்டாக்கா பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பிரபஞ்சம் உண்மையாக இருந்தால் எல்லா பேச்சும் இந்த பிரபஞ்சத்துலேருந்து உற்பத்தி ஆகி இந்த பிரபஞ்சத்தில் ஒழுங்குது. இந்த பிரபஞ்சம் மித்தைங்கிறது திடமாக புரிஞ்சு போச்சுன்னா நீ ஏன் வாயை திறக்க போகிற? இங்கே என்ன இருக்குது? பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அதுதான் மௌனம். அப்போ மௌனங்கிறது தான் ஞானத்திலேயே உயர்ந்த நிலை. எல்லாம் அறிந்த நிலைக்கு தான் பேர் மௌனம்னு பேர். சும்மா பேருக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மௌனம் கிடையாது. உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்க வாயை மட்டும் மூடிக்கிட்டு மௌன விரதம் இருக்கிறேன்னுட்டு இருந்து கையாலும் காலாலையும் சொல்லிக்கிட்டு எழுதி காட்டிக்கிட்டு இதெல்லாம் மௌனம் இல்லை. எந்த விவகாரங்களும் சுத்தமாக அற்றுப்போய் எந்த விவகாரங்களுக்கும் தேவையில்லாமல் நாம இருக்கக்கூடிய நிலை தான் மௌனம். அந்த நிலையில் பகவான் வாழ்ந்தார். அந்த பகவானை பற்றி இவ்வளோ நாள் சிந்தித்தோம். அந்த சிந்தனையானது நம்முடைய வாழ்வில் நிறைந்து நாமும் பகவானுடைய நிலைக்கு
வர வேண்டும், அதற்கு அந்த பகவானுடைய அருள் வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.